பக்லவா ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பக்லவா ஸ்வீட் பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணியில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண முட்டையை இந்த மாவோட சென்டரில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவு பிசைகிறதுக்கு நம்ம பால் சேர்த்து தான் பிசைய போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேர்க்குற பால் காய்ச்சி ஆற வச்ச பால், சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். நான் ஊற்றின பாலும் முட்டையும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 3/4 கப் அளவு மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நம்ம நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. எந்த அளவு நீங்கள் அழுத்தி பிசைகிறீங்களோ அந்தளவு மாவு உப்பி வரும். அதே சமயம் பக்லவா ஸ்வீட் சூப்பராக கிறிஸ்பியாகவும் நமக்கு ரெடி ஆகிட்டு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராகவே இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது மேலே ஆயில் அப்ளை பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், மாவு நல்லா உப்பி வரும். இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம நட்ஸை பவுடர் பண்ணணும். அதுக்காக பாதாம், அதுக்கப்புறம் நிலக்கடலை, கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு நிலக்கடலையும் 1/2 கப் அளவு பாதாமும் கொஞ்சமாக முந்திரியும் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிஸ்தா கூட யூஸ் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்து கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 பல்ஸ் விட்டு கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் நம்ம மைதா மாவு நல்லா ஊற வச்சுருந்தோம். சூப்பராகவே மாவு ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நான் கிச்சன் மேடை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் இப்போ தேய்ச்சி எடுக்க போகிறேன். அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு 4 பெரிய பெரிய உருண்டைகளாக பிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு மாவு மட்டும் ஒரு சைடு மாவு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இதுலேருந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. மொத்தமாக எனக்கு இதில் 22 பீஸ் இதில் இருக்குது. இப்போ ஒரு மாவையாக எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மாவு தேய்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாவு பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை யூஸ் பண்ணி தான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். உங்களால் எந்த அளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு நல்லா மெலிசாக இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், எந்த அளவு நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவிட்டுக்கலாம். ஏன்னா அடுத்தது நம்ம தேய்ச்சி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணி இதை ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரியே தேய்ச்சி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், எல்லா மாவையுமே சூப்பராகவே நல்லாவே உருட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நம்ம இடையில கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாமல் நீங்கள் வேறு மைதா இந்த மாதிரி வேறு ஏதாவது மாவு சேர்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த ஸ்வீட்டும் நல்லா வராது. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் பாதி எடுத்து திரும்ப ஒரு தடவை நல்லா தேய்ச்சிக்கலாம். டோட்டலாக எனக்கு மொத்தம் 22 பீசஸ் இருந்துச்சு. இதில் 11 பீஸ் மட்டும் எடுத்து வச்சு திரும்ப ஒரு தடவை நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஷீட் மைதா மாவு எடுத்து வைக்கும் போதும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. அப்போ தான் இனிமேல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு நல்லா சுலபமாகவும் இருக்கும்.
நான் வந்து கிச்சன் மேடையவே யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து சப்பாத்தி கட்டையே போதும், எனக்கு அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அடுக்குன மாவு எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து இந்த பிளேட்டில் தான் பக்லவா ஸ்வீட் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதை சைஸை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே வந்துட்டு ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் சுகர் சிரப்பில் டிப் பண்ணிங்க அப்படின்னால கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், சூப்பராகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எந்த அளவு நல்லா மெலிசாக இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்வீட் வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இன்னொரு பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதே மாதிரியே தேய்ச்சி இதே சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த பிளேட்டில் வந்து நம்ம செய்ய போகிறோமோ இப்போ அந்த பிளேட்டில் வந்துட்டு நான் வந்து நெய் தடவிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சு அப்படின்னா பட்டரை உருக்கி கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஷீட்டை வந்து இதில் வச்சுக்க போகிறோம். ஒரு லேயராக வச்சு இந்த மாதிரி எடைக்கு நெய் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பிளேட்டில் வைக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வைக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டனால அப்படியே மடங்கின மாதிரி இருந்துக்கும். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து அதாவது மொத்தம் 22 இருந்துச்சு இல்லைங்களா, அதனால நம்ம ரெடி பண்ண அந்த நட்ஸை வந்துட்டு ஒரே இடையில மட்டும் வச்சுக்க போகிறேன். அதாவது 11 பீஸ் வச்சுட்டு அதுக்கு இடையில வந்து நம்ம நட்ஸ் வச்சுக்க போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டு தேய்ச்சி வச்சுருந்த மாவெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது நெய் அப்ளை பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு இடையில நம்ம அரைச்சி வச்சுருந்த நட்ஸை இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் நான் வந்து நட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு 11க்கு இடையில வச்சுருங்களா, நீங்கள் வந்துட்டு ஒரு 5க்கு இடையிலையோ 6க்கு இடையிலையோ வச்சு நிறைய லேயராக கூட நீங்கள் நட்ஸ் வச்சுக்கலாம். எல்லா நட்ஸையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபியோட ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது மேலே அடுத்த பேட்சோட ஒரு ஷீட் எடுத்து வைக்கலாம். நம்ம நட்ஸு சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த பேட்சோட ஒரு லேயர் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை, அவ்வளோதான், சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு விருப்பமான ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய்யை வந்துட்டு கொஞ்சம் வெதுப்பாக இதில் சேர்த்துக்கலாம். ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் வித்தவுட் ஓவனில் தான் வைக்க போகிறேன். அதனால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் இது குக் பண்ணிக்கலாம். இது 45 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராகவே இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பக்லவா ரெசிபி குக் ஆகிற அந்த 1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அது குக் பண்ண ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் சுகர் சிரப் செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் இதுவும் சூடாக இருக்கும், அந்த இதுவும் சூடாக இருக்கும். ஸோ அந்த சூடாக இருக்க அந்த சுகர் சிரப்பை தான் அந்த ஸ்வீட் அந்த பக்லவா மேலே ஊற்றணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் ரெசிபி வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்போது நான் மொத்தமாக 1.25 கப் அளவு மாவு எடுத்தேன். அதுக்காக நான் 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். நாங்கள் வந்து ஸ்வீட் கம்மியாக தான் சேர்த்துப்போம். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுகர் வந்து கரைஞ்சி கொஞ்சம் திக்காக வரணும். கம்பி பதம்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதாவது நம்ம ஹனி மாதிரி இருக்கணும். அந்தளவு திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் ஸ்வீட்டில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இதில் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராகவே ஜீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிசுப்பு தன்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுவே சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1/4 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது அந்த பாகு வந்து முறியாமல் இதே பதத்துலேயே இருக்கும். இதுதான் சரியான பதம். இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 1 ஹவருக்கு மேலே அதை வந்து குக் பண்ணிட்டேன். சூப்பராகவே கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே சூடாக இருக்குது. இந்த சூட்லேயே வந்துட்டு நம்ம இது ரெடி பண்ண ஜீராவையும் அதில் ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றுற ஜீராவும் சூடாக தான் இருக்கணும். ஸோ நான் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன் இல்லைங்களா, லைட்டாக ஆறிடுச்சு. லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த சுகர் சிரப்பை அப்படியே சூடாக இது மேலே சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் போல் ஊறுனா நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணோம் அப்படின்னாலும் சர்வ் பண்ணிக்கலாம். பட் 6 ஹவர்ஸ் இது நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு ஜீரா வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதை செஞ்சு பாருங்கள், இந்த டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது மேலே மீதி இருக்க அந்த நட்ஸ் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அது மீதி இருந்துச்சு அப்படின்னா கார்னிஷ்காக அதை மேலே கூட வச்சுக்கலாம். நான் இப்போ ஜீராவில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஜீராவில் சூப்பராகவே ஊற வச்சாச்சு. நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகவே இந்த பக்லவா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.